கடவுளே, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதலாளிகிட்ட காசு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஏற்கனவே ஒரு வாரத்து காசு நான் முன்பணமாக வாங்கிட்டேன். சரி, என்ன பண்ணுறது, கேட்டு பார்ப்போம். ஏன்பா குணா, முதலாளி வந்துட்டார் போல இருக்கே. என்னப்பா ஏதோ யோசனையில் இருக்க போல இருக்கு. என்ன யோசிக்கிற? வேலை செய்யலையா? முதலாளி, அது வந்து சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏதோ பலமாக யோசிக்கிற போல இருக்கு. முதலாளி, வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாள் காசு முன்பணமாக கொடுக்குறீங்களா? குணா, ஏற்கனவே ஒரு வாரத்து காசு நான் முன்பணமாக கொடுத்துருக்கேன்ல. திரும்பவும் இன்னும் 2 நாள் காசு கொடுன்னா நான் என்ன பண்ணுவேன்ப்பா? வேலை செஞ்சதுன்னா நானும் கூலி கொடுக்க முடியும். முதலாளி, இந்த ஒரு தடவை தயவு செஞ்சு கொடுங்களேன். என்னால் சமாளிக்க முடியல. சரிப்பா, கொடுக்குறேன். இப்போ எதுவும் நான் காசு எடுத்துகிட்டு வரல. நீ சாயந்தரம் வீட்டுக்கு போகிறப்போ நான் காசு தரேன், எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப நன்றி முதலாளி. எத்தனையோ தடவை எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. என்றைக்குமே மறக்க மாட்டேன் முதலாளி. உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். அட பரவாயில்லப்பா குணா, உன் நல்ல மனசுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். இது ஒரு சின்ன உதவி தான். இதுக்கெல்லாம் நீ நன்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை. நீ வேலை செய்வ, அதனால தான் நான் உனக்கு கூலி கொடுக்குறேன். முதலாளிக்கு எப்பவுமே நல்ல மனசு தான். முதலாளி எப்பவுமே நல்லா. புவனா, வாங்க, வந்துட்டீங்களா? எங்க முதலாளி காசு கொடுத்தாரா? கொடுத்தாருமா. 2 நாள் காசு முன்பணமாக வாங்கியிருக்கேன். ஏன் தங்கம், ஏன் அழுகுற? ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து இப்படி தாங்க அழுதுட்ருக்கேன். ஏம்மா, என்னாச்சு? அப்பா, எக்ஸாம் பேட் இல்லைம்மா, பேப்பர் வச்சு எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா டெஸ்க்கு மேலே. எனக்கு ஒரு எக்ஸாம் பேட் வாங்கி கொடுங்கப்பா ப்ளீஸ். அழாத பாப்பா, அப்பா உனக்கு இன்னைக்கு காசு தரேன். நீ எக்ஸாம் பேட் வாங்கிட்டு போ நாளைக்கு. அழாத சாமி. எங்க வீட்டு செலவுக்கு கூட காசு இல்லைங்க. சரிம்மா, நான் ஒரு 200 தரேன், அதை நீ வச்சுக்க. வீட்டு செலவு பார்த்துக்க. அப்பா, என்னம்மா, நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுமா? அப்பா அம்மா திட்டாங்கப்பா. ஏம்மா, ஏன் அவளை திட்டின? ஆமாம், நீங்கள் தான் மெச்சுக்கணும் உங்கள் பொண்ணை. வெளியே போனாலே எப்போ உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணலையான்னு கேட்குறாங்க. இதுக்காகவே வெளியே அவளை அனுப்ப முடியல. எப்போ பார்த்தாலும் எங்கே அனுப்பினாலும் குழாவில் தண்ணி பிடிக்க போனாலும் இன்னும் கல்யாணம் ஆகலையா உங்கள் பொண்ணுக்கு, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ஆனாவுன்னா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வெளியே போகிறா. இவளை பார்த்தாலே எல்லோரும் அந்த கேள்வி தாங்க கேட்குறாங்க. அம்மா, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. நம்ம தான் அதை பொறுத்து போகணும். நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் நடக்குமா? அவளுக்கு ஒரு நல்ல வரன் வரும். கொஞ்சம் காத்திருப்போம். அம்மா ராணி, நீ கவலைப்படாதம்மா. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். பரவாயில்லப்பா, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. காலையில் 5லேருந்து 7 மணி வரைக்கும் வேலைக்கு ஆள் வேணும்னு பால் டிப்போவில் ஆள் கேட்டிருந்தாங்கம்மா. அப்போ போய் நாளைக்கு பார்க்குறேன். அப்பா, எனக்கு ஏதாச்சும் வேலை பாருங்களேன்ப்பா, நானும் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பேன். அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, பரவாயில்ல. அப்பா அப்படியே சமாளிச்சிடுவேன். ஏற்கனவே உன்னை பார்த்தாலே கல்யாணம் ஆகலையான்னு தான் கேட்குறாங்க. இதில் உனக்கு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டுனா அதை வேற பேசுவாங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு போகிறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம்மா. சரி வாங்கங்க, சாப்பிடுவீங்க. வந்தது வராதமாக நிற்க வச்சு எல்லாம் பேசிகிட்ருக்கோம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு தெம்பு வருதுமா, ஒரு தைரியம் வருது. நம்மளுக்குன்னு யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இருக்கணும்னு. பயப்படாதீங்க. சரி வாங்க, போய் சாப்பிட்டு படுக்கலாம், டைம் ஆகுது. சரிங்கப்பா. சரிங்கப்பா.